ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். தலைவர் 171 இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்றாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் ஏப்ரல் 22 வரும் அப்படின்ட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்துல அடிஷனலா ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க, சத்யராஜ் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் கிட்டையும் கெஸ்ட் ரோலுக்கு பேசிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அதுவும் இன்னும் ப்ராசஸிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சியான் 62 படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு விக்ரமோட பர்த்டேன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை சித்தா படம் எடுத்த டைரக்டர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஜி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்றாங்க. தக் லைஃப் படத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் இல்லன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ரெண்டு பேருமே படத்துக்குள்ள வந்ததா சொல்லப்படுது. இதுல சிம்புவும் ஒரு அடிஷனல் கேரக்டர் பண்றதாவும் சொல்றாங்க. ஆனா சிம்புக்கு ஒரு ரெட் கார்டு போட்டிருக்கதாவும் சொல்லப்படுது. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்கன்னு மணிரத்னம் அவர்கிட்ட சொல்லியிருக்கதாவும், சிம்பு அதை இப்ப சால்வ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லியிருக்கதாவும் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்ற படம் புரியடி விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோட் படம் சார்பா ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த படத்துல கொண்டு வர போறதா ஒரு சில நியூஸ் வந்தது. இப்ப அது உண்மைதான் அப்படின்ட்டு பிரேமலதாவை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ விஜய் நடிக்கிற படத்துல விஜய் கூட சேர்ந்து விஜயகாந்த் ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.